அன்பான தமிழ் உறவுகளே, வணக்கம். நான் உங்கள் சக்தி. அன்பான உறவுகளே, தமிழக அரசியலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. எப்படியாவது இந்த கட்சியை காலி பண்ணிடணும், இந்த கட்சியை காலி பண்ணி உடைச்சிட்டு எப்படியாவது பிஜேபியை உள்ளே நுழைச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி பெரும் முயற்சி எடுக்குது. அவர்கள் முயற்சி எடுப்பது எல்லாமே தோல்வியில் தாங்க முடியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாபெரும் மக்கள் சக்தி. எது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாபெரும் மக்கள் சக்தி. இந்த மக்கள் சக்தியை அவ்வளோ சீக்கிரமாக பிஜேபி விலைக்கு வாங்கிவிட முடியாது. அதே போல் இந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் கூட ஒரு மாபெரும் இரும்பு மனிதர். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் பிஜேபிக்கு அடிபணிந்து இந்த கட்சியை விட்டுற மாட்டாருன்னு அதிமுக தொண்டர்கள் எல்லோரும் நம்பப்படுகிறார்கள். அனைத்து சமூக மீடியாக்களும் சோசியல் மீடியாக்களும் பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்திகளும் எல்லாமே அதிமுக பிஜேபி, அதிமுக ஆர்எஸ்எஸ், அதிமுக இதே தான் பொழப்பு. அதிமுக அங்கே போயிடுச்சா, அதிமுக இங்கே வந்துடுச்சா, ஏன்பா இன்னும் தலைமை எந்த ஒரு முடிவுமே அறிவிக்கலை. போன மேடையில் அமித்ஷா என்ன பண்ணார், பொதுச் செயலாளர் அதிமுகவின் பொதுச் செயலாளரை கூப்பிட்டு ஒரு மேடையில் உட்கார வச்சுட்டு அதிமுக பொதுச் செயலாளரை ஒப்பீனியன் அவருடைய அனுமதி பெறாமலே அமித்ஷா பார்த்திங்கன்னா எங்கள் கூட்டணியில் தான் இருக்குது அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிக்கிட்டார். வடிவேல் சொல்கிற மாதிரி நானும் ரவுடி தான் சொல்லிட்டு எங்கள் கூட்டணியில் தான் இருக்குது அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதே போல் இப்போ சமீபத்தில் முந்தைய நாள் அமித்ஷா வந்தது. நேற்று என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக இங்கே கூட்டணியில் தான் இருக்குதுன்றாரு. ஆனால் இது வரைக்கும் அதிமுகவின் பொதுச் செயலாளர்களோ இல்லை அமைச்சர்களோ முன்னாள் அமைச்சர்களோ இல்லை மாவட்ட செயலாளர்களோ யாருமே பார்த்திங்கன்னா அதிமுக பிஜேபி கூட இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே அறிவிக்கலை, யாரும் அலௌன்ஸ் பண்ணலை, யாரும் சொல்லலை. இது எல்லாமே வதந்தியே. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களே, இதை யாரும் நம்ப வேண்டாம், இந்த வதந்தியை. சரிங்களா? சரியான நேரத்தில் வலுவான கூட்டணி அமைப்பார் எடப்பாடி.